சூளையில் இருக்கிற அங்காளம்மன் கோவிலில் முதல்ல பார்க்க போகிறது கோபுரத்துக்கு முன்னாடி பால்முனீஸ்வரன். அதுக்கு அடுத்தது பெரிய கோபுரங்க அங்காளம்மன் கோயிலில். உள்ளே நுழைஞ்சதும் இடது பக்கமாக திரும்பினா விநாயகர் ஆதி முதலான விநாயக பெருமான். அந்த விநாயக பெருமானை கும்பிட்டு வலது பக்கம் பார்த்திங்கன்னா குரு, இடது பக்கம் பார்த்திங்கன்னா பிரம்மதேவர், அதை ஒட்டி காசி விஸ்வநாதர், ஈஸ்வரன், நந்தி, அவங்கள சுற்றி விநாயக பெருமான், தட்சிணாமூர்த்தி, வெங்கடேச பெருமாள், பிரம்மா, துர்காதேவி. எங்கே ஈஸ்வரனுடைய சொத்துக்களை நம்ம எடுத்துகிட்டு போயிடுவோம் அப்படின்றதுனால சண்டிகேஸ்வரர், ஈஸ்வரனை அவங்க பிள்ளைகளாக விநாயகர், வலது பக்கம் முருகர், எல்லாத்துக்கும் காவலாக பைரவர். அவங்கள கும்பிட்டு வெளியில் வந்தால் அற்புதமான காட்சியில் அங்காளம்மன் இருப்பாங்க. அந்த அங்காளம்மனை சுற்றி அவங்கள கும்பிட்டு வெளியில் வந்தால் முருகப்பெருமான் இருப்பாருங்க. அவரும் வள்ளி தேவியனோட காட்சி அளிக்கிறார். அடுத்து சப்த கன்னிகள் இருக்காங்க. அடுத்து அண்ணன்மார்கள் இருக்காங்க. இவங்கள நிறைய பேர் குலதெய்வமாக நினச்சி இந்த கோயிலில் வணங்குவாங்க. அடுத்து பால் முனீஸ்வரன். இந்த கோயிலில் முனீஸ்வரனை வச்சு வீடு கட்டி குலதெய்வத்தை கும்பிடுவாங்க. பார்க்கறதுக்கு அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும். அடுத்து நாகாத்தம்மன். இந்த கோவிலில் வெள்ளிக்கிழமை மஞ்சள் குங்குமம் பால் ஊற்றி முட்டை வச்சு அந்த சாமியை கும்பிடுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நவகிரகம். அடுத்து அரச மரம். அரச மரத்தை சுற்றி நாகதேவதைகள், விநாயக பெருமான் எல்லாரும் இருப்பாங்க. இந்த கோவிலோட தலை விருட்சம் வன்னிய மரம். அடுத்து இந்த கோவிலில் உள்ள குளங்க. அந்த குளத்தில் நம்ம கஷ்டத்தை நினச்சி பொரியோ உடச்சிக்கல்லையோ வாங்கி போட்டால் அதுக்குள்ளே இருக்கிற மீன்கள் சாப்பிடும். அது சாப்பிட நம்ம கஷ்டங்கள்லாம் தீருங்க. யாருக்கு என்ன கஷ்டமோ அதை நினச்சி, ஆண்டவா உன்னை நான் தேடி வந்திருக்கேன் அப்படின்னு அந்த அம்மனை போய் பார்த்திங்கன்னா தாய் உங்களுக்கு அதுக்கான கஷ்டத்துலேருந்து விடை கொடுத்து நம்மளை காப்பாற்றுவாங்க. போகிறவங்க அந்த கோயிலுக்கு போய் பாருங்கள்.